பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவு ஜெபத்திலும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை, பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த மீதமுள்ள ஜெப வேளைகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக. இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய கிரியைகளை குறித்து சில விஷயங்களை நாம் இந்த நாளிலே சிந்திக்கலாம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். பாஸ்டர், எந்த வசனம் சொன்னீங்க? 16, 17? 8, 16, ஆமா, 17. பிரசங்கி 8, 16, 17. ஓகே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே நாம் கவனிக்கும் போது முதலாவதாக கர்த்தருடைய அந்த கிரியையை குறித்து சாலமோன் ஞானி ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது சாலமோன் ஒரு மிகப்பெரிய ஞானி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி கேட்டபோது ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்ட, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் சொல்லலாம். அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாட்டையும் நாம் அவர் எழுதியிருக்கிற நீதிமொழிகள் புஸ்தகம் ஆகியவற்றில் அறிய முடிகிறது. அவர் சொல்லுகிறார், நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது. அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும்படி ஒரு ஆராய்ச்சி பண்றது போல ஒரு காரியத்தை கண்டுகொள்ளும்படியாக அவர் முயற்சி செய்கிறார். மனுஷனுடைய அந்த வேலைகள், பூமியில மனுஷன் செய்கிற வேலைகள், அந்த ஒர்க் எல்லாம் பத்தி அவர் ஒரு ஸ்டடி பண்றதுக்காக, டீப் ஸ்டடி, ஒரு ரிசர்ச் நம்ம சொல்லலாம். அது போல அவர் என்ன ஒரு ஞானம் உள்ள நபர், ஞானி ஒரு காரியத்தை அவங்க அதை பார்க்கிற பார்வை அது வித்தியாசமா இருக்கும். சாலமோன் மிகப்பெரிய ஒரு ஞானி. சாலமோன் நிறைய விஷயங்களை டீப்பா ஸ்டடி பண்ணி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நாம் அப்சர்வ் பண்ணாத நிறைய விஷயங்களை, அது மாத்திரமல்லாமல் வாழ்வின் பல்வேறு காரியங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். நமக்கு ஒரு நீதிமொழிகள் நம்முடைய பைபிள் இருக்கிறது. இன்னும் 3000 நீதிமொழிகள் அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ அந்த சாலமோன் அவர் அந்த நீதி, அதாவது முக்கியமா நான் சொல்ல வந்த விஷயம், அவர் நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு சாலமோன் ஒருவேளை இருந்திருந்தார் என்றால், அதாவது இன்றைக்கு கொடுக்கப்படுகிற அந்த PhD என்கிற டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அநேக முனைவர் பட்டங்களை பெறக்கூடிய தகுதி உள்ளவராக அவர் அன்றைக்கு இருந்திருக்கிறார். ஏன்னா பல்வேறு விஷயங்களை குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணி, அது மாத்திரமல்லாமல் அன்றைக்கு சாலமோனுடைய காலத்துல பல்வேறு தேசங்கள்ல இருந்து அவங்க ஸ்டடி பண்றதுக்காக வருவாங்களாம். அந்த அதாவது ஒரு யூனிவர்சிட்டி போல இன்னைக்கு இருக்கிற அமைப்புல இருந்தா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்திருக்கணும். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செட்டப் எல்லாம் இருந்திருக்காது. ஆனால் நிறைய இடங்கள்ல இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல
அந்த சாலமோனுடைய ஞானத்தை தேட அவர் எப்படி ஒவ்வொரு விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறார். அதனாலதான் அந்த சேபாவின் ராஜஸ்திரீ கூட வருகிறதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்க வந்து இவர் வச்சிருக்கிற ஒவ்வொரு அமைப்புகள் அதெல்லாம் பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு அதை லேர்ன் பண்ணி அதுல எதெல்லாம் அவங்களுடைய நாட்டுக்கு கொண்டு போக முடியுமோ இப்படிப்பட்ட ஒரு விதத்துல சாலமனுடைய ஞானம் இருந்தது. அப்போ மனுஷன் செய்கிற கிரியைகள் எல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்யும்படியாக மனதை செலுத்தின போது அவர் ஒரு கருத்து சொல்லுகிறார். தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப சாலமோன் மனுஷனுடைய கிரியைகள் எல்லாம் அதை கண்டுபிடிக்கிறக்கா மனதை செலுத்துகிறார். நிறைய விஷயங்களை அவர் கண்டுபிடிக்கிறார். நிறைய காரியங்களை அவரால் அப்சர்வ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார். தேவன் செய்யும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்டுபிடிக்க கூடாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது என்று அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாருன்னா, அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப ஞானம் உள்ள நபர் எவ்வளவு ஞானம் உள்ளவர்களா இருந்தாலும் தேவனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்றார், அதை நம்ம வந்து இப்படி ஒரு ஃபார்முலா இந்த மாதிரிதான் ஆண்டவர் செயல்படுவார் அப்படி நம்ம சொல்லிவிட முடியாது. ஆண்டவர் வாழ்க்கையில கிரியைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அவருடைய எகிப்து தேசத்துல அவர் செய்ததை குறித்து நாம் பார்க்கும்போது மகத்தான கிரியைகள் என்று சொல்லியிருக்கிறதை நாம பார்க்கிறோம். மகத்தான கிரியைகளை எகிப்து தேசத்திலே ஆண்டவர் செய்திருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய கிரியைகளை குறித்து இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்டி அடுத்த விஷயங்களை நம்ம சிந்திக்கலாம். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமும் 32:4 வாசியுங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கும் போது அந்த அவருடைய கிரியை உத்தமமானது என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய கிரியை அது உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அதுல ஆண்டவர் பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் உத்தமமாக ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்கிறார். அதாவது ஆண்டவருடைய கிரியைகளை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில இன்னும் ஆண்டவரை இன்னொரு கண்ணோட்டத்துல நாம் பார்க்க அது உதவியாக இருக்கும். அவர் அதாவது ஆங்கிலத்தில் நமக்கு தெரிந்திருக்கிற பியூட்டிஃபுல் இன் இட்ஸ் டைம் என்று அந்த நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நல்ல அழகாக அப்படி அவர் செய்கிறவர். அவருடைய கிரியை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒர்க்மேன்ஷிப், அவருடைய கிரியைகள் அதுல உத்தமமும் இருக்கும். ஒரு நீதியா செவ்வையா அப்படி அவர் செய்கிற தேவன், உத்தமமா செய்வார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு ஏனோ தானோன்னு செய்யறதோ, ஒரு அநியாயம் செய்யறதோ அப்படிப்பட்ட கிரியைகளே அவர்கிட்ட இருக்காது. அவருடைய கிரியைகள் எல்லாம் இன்னும் நம்ம பார்க்கும்போது அவருடைய செயல்கள் அது ஆராயப்படாதவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது, எப்படி அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்றதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இந்த அண்ட சராசரங்களை நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ வருஷங்களாக இந்த பூமியினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது எப்படி ஒரு
6,000 இயர்ஸ், நம்முடைய பைபிள் இதுபடி 6,000 இயர்ஸ்க்கு மேல இந்த பூமியுடைய சரித்திரத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். பூமிக்கு மேல மனுஷர்கள் இருக்கிற அந்த சரித்திரம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த பூமியில நிறைய விஷயங்களை மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறான். சில காணாத பகுதிகள், தெரியாத பகுதிகள், தெரியாத ஏரியாஸ், தெரியாத பூக்களா இருக்கட்டும், இல்ல அதனுடைய தன்மைகள் என்ன, இது மாதிரி எவ்வளவு விஷயங்களை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அந்த செயல்கள் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அவருடைய வார்த்தையினாலே அவர் இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறார். இவ்வளவு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது நம்ம பார்க்கிற பூமி அவருடைய அந்த யூனிவர்ஸ், அதுல ஒரு ஒரு பகுதி தான். அந்த அண்ட சராசரத்துல ஒரு பகுதி தான் பூமி. இது மாதிரி நமக்கு தெரிந்திருக்கிற விதத்திலேயே எவ்வளவு பிளானட்ஸ் நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னும் கேலக்சி சொல்றாங்க, எவ்வளவோ ஸ்டார்ஸ், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு காரியங்கள். அதுல ஒரு சின்ன பகுதி. இந்த சின்ன விஷயத்துல இன்னும் மனுஷனால கண்டுபிடித்து முடிக்கவில்லை. இதுல ஒரு பகுதிக்கு ஒரு ராக்கெட் அனுப்பிட்டாங்கன்னா அது மனுஷனே பெரிய சாதனையா நம்ம நினைக்கிறோம். ராக்கெட் அனுப்பிட்டாங்க, இல்ல அங்கிருந்து ஒரு கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்தாங்க. ஆனா இதை சிருஷ்டித்த தெய்வத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இதெல்லாம் படைத்து, இதெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற, இவைகளெல்லாம் ஆளுமை செய்து கொண்டிருக்கிற, கண்ட்ரோல் பண்ணி, அதெல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக்கா அவைகள் இயங்குகிற விதத்துல ஆண்டவர் வச்சிருந்தாலும், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது தானாக இயங்கக்கூடிய விதத்துல பூமி அதனுடைய ஆக்சிஸ்ல அது ரொட்டேட் ஆகுது, ரிவால்வ் ஆகுது. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இதை செட்டப் பண்ணி வச்சிருக்கிற அந்த தேவனுடைய ஞானம், அவருடைய கிரியை, அவருடைய செயல், இதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப அழகாக அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மனுஷனுடைய வாழ்வை குறித்து கூட ஸ்தோத்திரம், தாவீது சொல்லும் போது 139 சங்கீதத்திலே விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 139:14 வாசியுங்கள். 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். 15-16 வசனங்களை கூட வாசியுங்கள். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொல்லுகிறார் அவருடைய கிரியை குறித்து. அவர் புரிந்து கொண்ட விதத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். கிரியைகள் அந்த ஒர்க்ஸ், அவருடைய வேலைகள் அதிசயமானவைகள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு தெய்வம், இவ்வளவு காரியங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா எல்லா விஷயங்களும் அவர் வியூ பண்ணிட்டு இருக்கிறார், அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். கண்காணித்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொல்றார், என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நான் வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவைகள் ஒன்றும் இல்லாத போதே இந்த நாள்ல இந்த அவயவம் உருவாகும் என்பது போல அந்த ரெக்கார்ட், இவைகளெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஒவ்வொருவருடைய காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதற்கு மேல ஒரு ஞாபக புஸ்தகம், மனுஷன் இந்த உலகத்திலே அவன் பிறந்து வாழும்போது அவன் செய்கிற ஒவ்வொரு விஷயங்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு அது ஒரு புக்கா மெயின்டைன் பண்ணப்படுகிறது. ஒரு மனுஷன் அல்ல, எவ்வளவு கோடிக்கணக்கான மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவருடைய டே டு டே ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். அவருடைய ஞானம், இதுக்கு மேல பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கிறார், எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
ஆண்டவருடைய அந்த ஞானம், ஆண்டவர் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது இன்னும் ஒரு உயர்ந்த பிக்சர் நமக்கு கிடைக்கும். நாம் பார்க்கிறதை காட்டிலும் ஒரு உயர்ந்த விதத்தில் அவரை பார்க்க முடியும். அவருடைய கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை இப்படிதான் ஆண்டவர் ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலாக்குள்ள இல்லாவிட்டால் ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம நிறுத்த முடியாது. இப்படிதான் ஆண்டவர் இது பண்ணுவார்னு ஒரு லிமிட் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்முடைய லிமிட்டேஷனுக்கெல்லாம், நம்முடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் உட்பட்டு கிரியை செய்கிறவர் அல்ல. அவர் அதற்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவர். பொதுவாக நம்முடைய அறிவில நம்ம இப்படிதான் ஒவ்வொன்றும் ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம அப்படிதான் ஸ்டடி பண்ணியிருக்கோம். நமக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்ப அந்த விதத்துலதான் நாம ஒவ்வொரு விஷயங்களை பார்ப்போம். நம்ம இன்னும் நம்முடைய பழைய ஹிஸ்டரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிதான் நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் ஒரு விஷயம் இப்படிதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனாலே அது அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். ஏன்னா அவர் தான் ஓனர், அவர் கிரியேட்டர். அதனால எதையுமே அவர் மாற்றி அமைக்க, அதுல ஒரு சேஞ்சை ஏற்படுத்த அவரால முடியும். ஒரு வானத்தின் சத்துவங்கள் இருக்கிறது பாருங்க. சூரியன் அப்படின்னா நமக்கு தெரியும் அது இப்படிதான். ஆனா நம்ம பார்க்கிறோம் அந்த சூரியன் இருளடையும், சந்திரன் இப்படி ஆகும், ரத்தம் ஆகும், இப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அது போல இந்த வானத்தின் சத்துவங்களே ஒரு சேஞ்ச், நம்ம எதிர்பார்க்காத சேஞ்ச், இதையெல்லாம் கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியும். அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அது எப்படி ஒளிஞ்சு போனா எப்படி இருக்கும்? ஆனா என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாத வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப ஆண்டவரை இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட்ல, ஒரு கண்ணோட்டத்துல, ஒரு வியூல நம்ம பார்க்கிறதுக்கு நம்முடைய மனது ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. சாலமோன் அதுதான் சொல்லுகிறார். நான் ஆண்டவருடைய கிரியை கண்டுபிடிக்க தேவன் சூரியனுக்கு கீழே செய்கிற கிரியை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று நான் கண்டேன். அதை ஞானி கண்டுபிடியான். அதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது. மனுஷன் அதை அறிய மாட்டான் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த கிரியைகளுக்கு உதாரணமாக ஓரிரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்வில ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அந்த ஆண்டவருடைய மெத்தட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் வாசிக்கிறோம். 17 முதல் அதனுடைய 19 வரை உள்ள வசனங்களை தயவாய் வாசியுங்கள். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கில் பரவியிருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது அவர்கள் தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லுகிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த 22ஆம் வசனத்திலிருந்து கவனித்தீர்கள் என்று சொன்னால், மீண்டும் அதே இடத்துல பெலிஸ்தர்கள் திரும்பவும் வந்து ரெப்பாயீம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அதே பிளேஸ், அதே இடத்துல அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட அவர் கேட்கும்போது அவர் வேறு ஆலோசனை சொல்றது நம்ம பார்க்கலாம். 23, 24 வசனங்களை தயவாய் வாசியுங்கள். 23, 24. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய்ப் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டைச் செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டைச் செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப் போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல ஒரே பிளேஸ் தான், அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் ஒரே எனிமி தான். அந்த பெலிஸ்தர்கள் தான் வராங்க. அதுவும் தாவீது அந்த யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணல. அவர்கள் தான் இவர் ராஜாவானார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த எரிச்சல்ல தாவீதை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அப்போ முதல்ல தாவீது கேட்கிறார் ஆண்டவரிடத்துல. தாவீது ஏற்கனவே ஒரு வீரன். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், என்ன பண்ணலாம் ஆண்டவர், போகலாமா போக கூடாதா? ஆண்டவர் போன்னு சொல்றார். முதல் டைம் அவர் போய் வெற்றி பெறுகிறார். ஆனால் அடுத்த முறை பார்க்கும்போது தாவீது இடத்துல ஆண்டவர், நீ இப்படி போகக்கூடாது, இந்த மாதிரி போ அப்படின்னு அடுத்த ஒரு மெத்தட சொல்றத பார்க்கிறோம். ஒரே இடம்தான், ஒரே சேம் எனிமி, சேம் ஃபீல்டு. ஆனா இப்ப பார்க்கும்போது ஆண்டவர் வேறு ஒரு ஆலோசனையை, வேறு விதத்தை, வேறு காரியத்தை அவருக்கு சொல்லி கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். நீ இந்த மாதிரி போ, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில செல்லுகிற இரைச்சலை கேட்கும் போது நீ புறப்பட்டு போ, அதை கவனிச்சு பாரு, கவனிச்சு போ அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்பதை அறிந்து, இப்போ உனக்கு இந்த டைம் உனக்கு ஆண்டவர் முன்னாடி புறப்பட்டு அவர் போய் கிரியை செய்வார், இப்படி எல்லாம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய அந்த வேஸ், ஆண்டவருடைய அந்த வழிகள், அவருடைய அந்த மெத்தட்ஸ், அவருடைய கிரியைகள், ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக, அது ஒவ்வொரு டைம் ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே எப்பவுமே ஆண்டவர் ஒரே மாதிரிதான் செய்வார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டைம் ஒரு விதமா செஞ்சிருப்பார், அடுத்த முறை இன்னொரு விதமாக அவர் செயல்பட்டிருப்பார், செய்யக்கூடியவராக இருப்பார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும், இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, ஆண்டவர் அவருடைய வசனம், அவர் எழுதி தந்திருக்கிற அந்த வார்த்தைகள், இதை நம்ம நல்லா கீழே வாட்ச் பண்ணும்போது, அதை கவனிக்கும் போது, அதன் அந்த வசனத்துக்கு உட்பட்டுதான் அவர் கிரியை செய்கிறார், அதற்கு உட்பட்டுதான் அவர் ஒர்க் பண்றார். அப்ப அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வேத வசனங்களை அதிகமா நம்ம கற்றுக்கொள்ளணும், அதை அறிந்து கொள்ளணும். அவருடைய வசனத்தின் வழியில தான் அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எல்லாமே அதற்கு உட்பட்டுதான் இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த சத்தியத்தின் வழியிலே நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறது? ஆண்டவர் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா கிரியை செய்வார்னா நம்ம என்ன பண்ணுவது என்று கேட்கும் போது, அதிலே ஒரு பதிலை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அதான் முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவரை குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் அடுத்தது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்றது தெரியல. நமக்கு கடந்த காலம் தெரிகிறது, பிரசன்ட் இப்பொழுது நிகழ்காலம் நமக்கு தெரியுது. என்ன ஆண்டவர் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுது. ஆனா இனி என்ன செய்வார்னு சொல்றது நமக்கு தெரியாது. எப்படி பண்ணுவார், எப்படி அவருடைய செயல் இருக்கும் தெரியாது. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும். ரோமர் 8:28 நம்ம படிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒண்ணு தெரியும், ஆண்டவர் நமக்கு எப்படி செஞ்சாலும், எந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவர் செய்வார். எதுவுமே ஒரு தீமைக்காக அப்படி செய்ய மாட்டார். நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்வார். அது நமக்கு ஒரு பெரிய தைரியம், அது ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஆங்கிலத்துல ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பல்வேறு விஷயங்கள், பல்வேறு காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். கடைசியில பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு அழகிய ஒரு காரியம் நிறைவடைகிறது போல ஒரு ஆர்ட், ஒரு வரைகிறத நீங்க கவனிச்சு பார்க்கும்போது, அந்த ஆர்ட் வரைகிறவங்க முதல்ல பார்க்கும்போது இவங்களுக்கு வரைய தெரியாதது போல சிலருக்கு தோன்றும். அப்படி என்னென்னமோ ஏதோ கிறுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ சம்மந்தம் இல்லாத. ஆனால் அதையெல்லாம் அவங்க அப்படியே கடைசியில அப்படி கொண்டு வருவாங்க பாருங்க. கடைசியில ஒரு ஃபைனல் டச்சை கொடுத்து அதெல்லாம் முடிக்கும் போது ஒரு அழகிய ஆர்ட் அங்க உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போல ஆண்டவர் மனுஷன் ஒரு ஆர்ட் தான் வரைகிறான். ஆனா ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை இது போல வடிவமைக்கிறார். ஒரு வாழ்க்கையை இது மாதிரி வாழ்க்கையில நடக்கிற ஈவென்ட்ஸ் இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அந்த விதத்துல அவர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சகலத்தையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். அங்க இது ஒரு குழப்பமா நடந்தது போல இருக்கும். ஆனா எல்லா விஷயங்களும் அவைகள் ஒன்றாக
ஒரு நன்மைக்கு ஏதுவாக, நல்ல காரியத்துக்கு ஏதுவாக அவைகள் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட், நல்ல ஒரு நன்மை அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கங்க ஒரு குழப்பமாவும், போராட்டமாவும், பிரச்சனையாகவும், இல்லாவிட்டால் சில வேதனையான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாம் நம்ம அங்கங்க சந்தித்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஆனா எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் முடித்து அதனுடைய ஃபைனல் ரிசல்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, அ அந்த ஆண்டவர் அத ரொம்ப நேர்த்தியாக முடிச்சிருவார். அப்போ ஒன்று, நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். அவருடைய அந்த கிரியை அவர் முடிக்கிற வரைக்கும், அவர் என்ன செய்றார்? பல நேரங்கள்ல நம்முடைய அதான் ஆண்டவர் பாருங்க நெறைய பேர் நீங்க நீங்க கூட உங்களுடைய அனுபவத்துல கேட்டா சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன பேசினார், என்ன இடைப்பட்டார்ன்னா, ஆண்டவர் சொல்லுவார், "வெயிட்" அப்படின்னு சொல்லுவார். காத்திருன்னு சொல்லுவார். இந்த வார்த்தை அதிகமா யாருக்கு கிடைக்காம இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லார்ட்டயும் இத ஆண்டவர் பேசியிருப்பார். "காத்திரு, காத்திரு, வெயிட்." அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அ செயல்பட்டுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் வந்து காத்திருன்னா, அ ஒண்ணுமே அவர் ஒர்க் பண்ணாம சும்மா உட்கார்ந்துட்டு, "நீயும் கொஞ்சம் வெயிட் பண்ணு." அப்படி சொல்றவர் அல்ல. அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அழகா நேர்த்தியா ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த ரிசல்ட்ட பார்க்க முடியும். இப்ப பாருங்க நம்முடைய இந்தியால நீங்க அறிந்திருக்கிறபடி தமிழ்நாட்டுல எலக்ஷன்ஸ் நடந்திருக்கு. 5 ஸ்டேட்ஸ்ல இப்ப நடந்திருக்கு. அப்போ இனி அந்த மே 4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் அப்புறம் தான் அந்த ரிசல்ட்ட அறிய முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு பல எண்ணங்கள் இருக்கலாம். யார் வருவாங்க? யார் இது பண்ணுவாங்கன்னாலும் வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அப்போ அப்படி ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல தேவன் என்ன செய்ய போகிறார்? எப்படி கிரியை செய்ய போறார்? வெயிட் அண்ட் சீ. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம காத்திருந்து பார்க்கணும். கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம பார்க்க வேண்டும். பொறுத்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நமக்கு அதுதான் நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. ஒரு பக்கம். இந்த காத்திருக்கிறது, இல்ல இந்த காத்திருக்கிற நேரம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறது பார்க்கிறோம். அந்த காத்திருக்கிற டைம் வந்து நமக்கு பல கஷ்டங்கள், பல சிரமங்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய பேருடைய கேள்விகள், நிறைய சூழ்நிலைகளை நம்ம சமாளிக்கிறது, இதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஹேண்டில் பண்றது ஒரு சிரமமாக தோன்றும். அதற்கு தான் ஒரு பேசிக்கான அடிப்படையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் அதை எடுத்து சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எதெல்லாம் நமக்குள்ள அப்படி ஓடிட்டு இருக்கோ எல்லாமே அவர்ட்ட தெரியப்படுத்திட்டு அமைதியா இருக்கும்போது நம்முடைய உள்ளத்தை உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும்னு பைபிள் சொல்லல. உங்களுடைய உள்ளத்தை தேவ சமாதானம் என்ன செஞ்சிடும்னா, அந்த இருதயங்களையும், சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கிறது. அப்ப நம்முடைய இப்படி நம்ம செய்யும்போது என்ன நடக்கிறது? அதுக்கு வெளிய நம்ம யோசிக்காத அளவுக்கு, வெளிய ஏகப்பட்ட காரியம் சொல்லுவாங்க. "நீ என்ன பிரேயர் பிரேயர்ன்னு இருக்கிற, இல்ல இயேசு இயேசுன்னு இருக்கிற." இதெல்லாம் வெளியில இருந்து வர்ற விஷயம். ஆனா நம்முடைய மைண்ட் இப்படி ஆண்டவர்ட்ட நல்ல பிரேயர் பண்ணி அப்படி இருக்கும்போது, அந்த சிந்தை, இருதயம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக் கொள்ளப்படும். அதுக்கு வெளிய வேற ஒண்ணும் நம்ம யார் சொன்னாலும், இல்ல வேற எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இல்ல ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் வந்து ஆண்டவர்ட்ட எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே அவர்ட்ட பேசியிருக்கிறேன். அவர் பார்த்துக் கொள்வார். என் மனசுல ஒரு நல்ல ஒரு தைரியம் இருக்கு. ஒரு சமாதானம் இருக்கு. இதான் அந்த பீஸ். ஆண்டவர் குடுக்கிற பீஸ். அந்த தேவ சமாதானம். அது நம்முடைய சிந்தைகளையும், இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளுகிறது. அப்ப முதலாவது அந்த காத்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த ஆண்டவருடைய கிரியைகளை we have to wait and see. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தை உண்டு. ஒருவேளை சிலருக்கு அது பிரயோஜனமா இருக்கும். பாருங்கள், என்னாகம புஸ்தகத்துல நாம படிக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். 23 வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும்.
என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் என்னென்ன செய்தார் அப்படின்னு கொஞ்ச நாட்கள்ல சொல்லப்படக்கூடிய விதத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கிறார், இந்த மாதிரிலாம் செஞ்சார் அப்படின்னு இவர்களை குறித்து சொல்லப்படக்கூடிய விதத்துல ஒரு கிரியை நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். அந்த மாதிரி ஆண்டவர் ஒர்க் பண்ணுவார், ஆண்டவர் அவிதமாய் செய்வார். அதற்காக நம்ம முதலாவது காத்திருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிடும், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அது போல ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதல், டிபெண்டிங் ஆன் காட். ஆண்டவர் முதல்ல காத்திருக்கிறது, வெயிட் பண்றது, ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் தனித்தனியா இந்த டிபெண்ட், ஆண்டவர் மேல சார்ந்து கொள்ளுகிற, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். நமக்கு எதிர்காலத்தை பத்தி தெரியாது. ஸோ வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட். அந்த ஒரு பிராக்டிஸையும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த வெயிட் பண்றதுக்காக நம்முடைய மனதை பக்குவப்படுத்தணும். சரி, பாருங்க, சில நேரங்களில் நமக்கு மனதுக்கு தெரியும் இவ்வளவு நேரம் ஆகும்னா நம்முடைய மைண்டை நம்ம ஆயத்தப்படுத்திடுறோம். அப்ப அது போல ஆண்டவருடைய காரியம் நமக்கு தெரியாது எந்த டைம்ல செய்வார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தி பிடிக்க அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த டைம் வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். அதுக்காக நம்ம அந்த டைம் இப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஒரு குறித்த நேரம் அப்படின்னு நமக்கு தெரியுது, அது எப்போ அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அது நடைபெறுகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதற்காக காத்திருக்க வேண்டும். அடுத்து அந்த மனது அதுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அதுக்கு முன்னாடி பல காரியங்கள் எல்லாம் நம்முடைய மனசுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம், இப்படிதான் நமக்குள்ள பல எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். இந்த மைண்ட நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்படைச்சிட்டு அமைதிப்படுத்தி முதலாவது வைக்க கற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக அவரை சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம். நமக்கு தெரியாதபடினாலே அடுத்தது என்ன நடக்கும், எப்படி ஆண்டவர் அடுத்து ஒர்க் பண்ண போறார், இது ஒரு புரியாத புதிர். இல்லாவிட்டால் ஒவ்வொரு டைமும் நம்ம அவர்கிட்ட கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு புத்தகத்துல ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாய் அருமையா எழுதியிருந்தார். அதாவது ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, நான் அந்த புத்தகத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த புக்கை வாங்கி படித்தேன். அந்த டைம் தேவ சித்தத்தை குறித்து அறியணும்னு சொல்ற ஒரு இது இருந்தது. அதுவும் ஹவு டு நோ காட்ஸ் வில்ன்னு சொல்ற மாதிரி ஒரு அந்த தலைப்பு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புக்கா இருந்துச்சு. சரி, இந்த படிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும் போல இருக்குன்னு சொன்னா, அவர் அதுல எப்படி எழுதியிருந்தாருன்னா, அதாவது ஆண்டவர் அவருடைய சித்தத்தை உடனடியாக, இதான் பிக்சர், இதான் நீ இதான் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஹோல் பிக்சரை நமக்கு ஆண்டவர் காட்டுறது இல்ல. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்தந்த டைம்ஸ், ஒவ்வொரு இடங்கள், ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டங்கள் வரும்போது, அந்த கட்டம் வரும்போது அது வரைக்கும் உள்ளதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த இடம் வந்த உடனே நம்ம அடுத்தது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த மைல் இல்லாட்ட அடுத்த அந்த கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ், அப்போ அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் என்ன விதத்துல நடத்த போறார், அதுக்கு வி ஹாவ் டு டிபெண்ட் ஆன் காட். இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார், அதனால நமக்கு ஒரு ஹோப் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, இன்னும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்தது என்ன செய்வார் நமக்கு தெரியாது. ஸோ வி ஹாவ் டு ஆஸ்க் காட், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட சார்ந்து இருக்கணும். ஒரு அசதியா, ஒரு அசால்ட்டா இனி எல்லாமே ஈஸியா நடந்துரும் அப்படி நம்ம நினைக்க முடியாது. இல்லாவிட்டால் ஒரு நிர்விசாரமாக நாம் இருந்து விடக்கூடாது. அடுத்தது திருப்பவும் நம்ம அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கோம், மீண்டும் அவர்கிட்ட கேட்கணும், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கணும் ஆண்டவர், அடுத்து என்ன செய்யணும். இப்படிதான் ஆண்டவர் அவருடைய அந்த சித்தத்தை அறிகிற விஷயம் அப்படின்னு சொல்றது அந்தந்த கட்டங்களே நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதை நம்ம நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்படியே ஒரு ஹோல் பிக்சரை நம்ம கையில கொடுத்து இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு யாருக்குமே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதே இல்லை. நம்முடைய வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு ஒன்று தெரியும், அவர் நன்மைக்கு எதுவாக எல்லா விஷயங்களையும் செய்வார் என்பது தெரியும். அது நம்முடைய ஹோப், நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, வேத வசனத்தின் மேல் உள்ள நம்பிக்கை. ஆனா அதே நேரத்துல நம்ம அவரை சார்ந்திருக்கணும். ஆண்டவரை என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். கேட்டு கேட்டு அறிந்து கொள்ள அப்படிப்பட்ட ஒரு பழக்கம், அடிக்கடி ஆண்டவருடைய சமூகத்துல போகிற அந்த ஒரு பிராக்டிஸை நம்ம வச்சிருக்கோம். பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா, ஒரு நன்மையை நம்ம ரிசீவ் பண்ண உடனே
அதுல நம்ம வந்து எல்லாமே நடந்து விட்டது போல நம்ம நினைச்சிடறோம். அவ்வளவுதான், இனிமேல் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சிடறோம். அப்படி அல்ல. அது ஒரு கட்டம். ஒரு கட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்பட்டு இருக்கு. ஒரு ஃபேஸ் நம்ம வச்சுக்கலாமே. ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்த ஃபேஸ், அடுத்த ஒரு காரியம். அதுக்கு இது வரைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணோம், செஞ்சோம். அதுக்கு ஆண்டவர் இது வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். இன்னும் அடுத்த ஃபேஸ் இந்த உலக வாழ்க்கையில இருக்கு. இதற்கு மேல நம்ம நித்திய வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள். அப்போ அதை குறித்தும் ஒரு கவனம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். வெறும் உலகத்துல அடுத்து அந்த பிரச்சனையை முடிக்கணும், அடுத்து இது இருக்கணும், இதை கிளியர் பண்ணணும், இந்த எண்ணம் மாத்திரம் இல்லாமல் அந்த நித்திய வாழ்க்கை குறித்து நம்ம யோசிக்கணும். அதை குறித்து சிந்தித்து அதற்காக ஆயத்தப்படுவது, அதுக்காக நம்ம என்ன ஒர்க் பண்றோம், அதுல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார், இல்ல அவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான நிலைகளை அடைகிறதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பாடுகளை சகிக்கணும், என்ன சூழ்நிலைகளை கடந்து போகணும், இதையும் நம்ம வந்து அதிகமா சிந்திக்கணும். இப்படிதான் நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில முன் செல்ல வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு காரியத்தை கூட இதுல சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவருடைய கிரியை என்கிற விஷயத்துல முதலாவது சில காரியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். அடுத்தது ஆண்டவர் இப்படி ஒர்க் பண்றதுனால நாம் என்ன செய்யணும், நாம் எப்படி அவர்கிட்ட நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுல ஒன்று காத்திருக்கிறதை குறித்து சொன்னேன். இரண்டாவதாக அவரை சார்ந்திருப்பது, டிபெண்டிங் ஆன் காட். கடைசியாக பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது சொல்லுவார், ஸ்தோத்திரம், எந்த நிலைமையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு திருப்தி, ஒரு மன ரம்யம், அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஆண்டவர் நடத்துகிற விஷயங்கள்ல ஒரு திருப்தி. ஆண்டவர் என்னை நல்லாதான் வச்சிருக்கிறார், அருமையா தான் நடத்துறார். அத உலகம் பார்க்கும்போது பல விதத்துல சொல்லும். பல விதத்துல அவங்க இவங்க வாழ்க்கை என்ன இப்படி இருக்கு, அவங்க என்ன அப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அதுக்குரிய உரிமையாளர்கள் நாம தானே. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம தான் அதுக்கு பதில் சொல்லணும். நாம தான் அதை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்து. அப்ப நாம் அதை எப்படி அணுகணும்னு சொன்னா ஒரு திருப்தி மனப்பான்மை. ஆண்டவர் பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நெருக்கங்கள் வழியில அவர் கடந்து செல்கிறார். ஆனா வந்து அவர் முறுமுறுக்காம அவர் சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்குள்ள எப்போதுமே சந்தோஷமா கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற, நம்மை நடத்துகிற பாதைகளுக்காக அதுல ஒவ்வொருவரோடு கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு கொண்டே இருக்கவே கூடாது. என்னை ஆண்டவர் என்னுடைய வழியில, எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில என்னை சீரா நடத்துகிறார், நல்லா நடத்துகிறார், அருமையா நடத்துகிறார். அப்படி நம்ம வந்து உணர்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ண, அவரை மகிமைப்படுத்த ஒரு அனுபவம், ஒரு திருப்தி மனப்பான்மை, அது நமக்கு எப்பவுமே தேவை. ஏன்னா அவருடைய கிரியை நம்ம புரிஞ்சுக்கணும். அது உத்தமமா இருக்கும், அது நீதியா இருக்கும். ஒரு பொருளை பாருங்க, நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது சொல்றோம், அந்த கடையில நீங்க நம்பி வாங்கலாம், அது நல்லா இருக்கும். இந்த அது பிரச்சனை இல்லை, அது நல்லா இருக்கும், இது இவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம், விலை கொடுத்து வாங்குறோம். அப்போ அதை குறித்து நம்ம ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு இதை சொல்றோம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எப்படி ஆகுதோ அது பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அதை வாங்கி, ஏன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போ ஆண்டவருடைய கிரியைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, ஆண்டவருடைய கிரியைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது உத்தமமானது, அது மகத்துவமானது. அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு அற்புதமா யூனிக்கா அவர் வேலை செய்கிறவர், கிரியை செய்கிறவர். அவர் இவ்வளவு ஆண்டுகளா கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார், வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா பாருங்க, இந்த விஷயத்த டவுட் பண்ற அளவுக்கு, இத நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு சத்ரு நம்ம போட்டு குழப்பிட்டே இருப்போம். அதான் நம்ம கவனமா இருக்க வேண்டிய ஏரியா. அதுல சும்மா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி ஆண்டவரை எப்பவுமே ஒரு மோசமானவர் மாதிரி நம்மள்ட்ட காட்டி, ஆண்டவர் நடத்துகிற பாதையில நமக்கு ஒரு திருப்தி இல்லாத அளவுக்கு நம்மளை ஆக்கி, இது சத்துடைய வேலை. இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, இவ்வளவுதான், இது உண்மையே கிடையாது. நம்ம ஆண்டவர் நல்லவர், அவரை நல்லா பிரைஸ் பண்ணி, அவரை துதிச்சு, அவரை மகிமைப்படுத்தி, அப்படி நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்பமா இருக்கும். ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரத்துல 13 நினைக்கிறேன், அங்கே எபிரேயர் நிருபக்காரன் சொல்றார், அதாவது ஆகையால் அவருடைய நாமத்தை அவருக்கு ஸ்தோத்திர பலியை
அவருக்கு எப்போதும் செலுத்த கடவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒண்ணு அந்த வசனத்தை வாசிங்க. 13:11 என்று நினைக்கிறேன். 15 வாசிங்க. 13 வாசி. 15. ஆகையால் ஆ, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தக் கடவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல நீங்க அது பிறகு மேல அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு பலின்னு சொல்றது நம்ம வேற ஒண்ணுமே செலுத்த வேண்டாம். இயேசு நமக்கு எல்லாமே பலியா அவர் செலுத்தப்பட்டு விட்டார். அப்போ அவர் இப்ப நம்ம என்ன செய்யறது? நாம அவர்கிட்ட வரும்போது என்ன பண்றது? நாம உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டே இருந்தா போதும். அதான் நாம செய்ய வேண்டியது. அவர் எல்லாம் நமக்காக செய்து முடிச்சிருக்கிறார். இப்ப இதை நம்ம செய்து ஒரு கண்டென்ட், ஒரு திருப்தி மனப்பான்மை, ஆண்டவர் நல்லா தான் செய்வார், நேர்த்தியா செய்வார், நல்லா நம்ம நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, இதுதான் ஆண்டவருக்கு பிரியம். துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. அதான் துதியில பிரியப்படுகிறார். அப்படின்னா நம்ம ஏதோ திடீர்னு ஒரு நாள் ஒரு பாட்டை எடுத்து வச்சு பாடுறது அது இல்ல. நம்முடைய லைஃபே ஒரு ஆராதனையா, ஒரு வர்ஷிப்பா ஆண்டவர் நம்மை ஆண்டவருக்கு முழுசும் அர்ப்பணிச்சு, என் லைஃப்ல நீங்க என்ன செய்றீங்களோ செய்யுங்க ஆண்டவரே, உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம், நீ துதிக்கிறேன்னு சொல்லி அவரை முழுவதுமா சார்ந்து, அவரை நம்பி, அவருடைய கரங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்து, அவர் எப்படி நம்மை நடத்தினாலும், யோபு சொல்றாரு பாருங்க, நீ கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் எதை நம்முடைய வாழ்வில செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாதான் அவர் செய்வார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரமாக. என்னால் அந்த கிரியைகளை அடிக்கடி நம்ம இதை சிந்திக்கணும். ஆண்டவருடைய கிரியைகளை கொஞ்சம், ஆனா அதை நம்ம ஒரு முழுசு கண்டுபிடிக்க முடியாது. பட் அதை நம்ம ஓரளவுக்கு உணரலாம். ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒர்க் பண்ற விஷயங்கள் அதான் அந்த தேவனை அறிகிற அறிவு. இதுலலாம் நம்ம வளர்ந்து கொண்டிருக்கணுமே ஒழிய, பிரச்சனைகள் எப்படி வெளியே வர்றது, இதையே ரொம்ப நம்ம சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காம, ஆண்டவரை நம்ம இன்னும் அதிகமா அறிந்து கொள்வோம், அவருடைய வழிகளை அறிந்து கொள்வோம். நமக்கு வாழ்க்கை எளிதாக மாறிவிடும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த பரலோக தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக இந்த நாள்ல ஆண்டவருடைய கிரியைகளை குறித்து நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சற்று சிந்திக்கவும், நீர் விதமாய் கிரியை செய்கிறபடினால நாங்கள் ஆண்டவர் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்துல முதலாவது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம், உம்மை அதிகமாய் ஆண்டவர் சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், ஆண்டவர் திருப்தி அடைகிற ஒரு அனுபவம், இவைகள் எங்களுக்கு தேவை என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய கிரியைகளை நாங்கள் நினைத்து உண்மை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே நீர் அதற்காக காத்திருக்கிற வெயிட் பண்ணுகிற ஒரு நல்ல அனுபவமும், ஆண்டவர் செய்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுகிற நல்ல அனுபவங்கள், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஆண்டவரை வெறும் என்னுடைய கண்ணுக்கு தெரிகிற இந்த உலக வாழ்க்கையே போட்டு நாங்கள் குழப்பி கொண்டிராதபடிக்கு காணப்படாத உங்களுடைய விஷயங்கள் அவைகளை குறித்து அறிய மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக வேதத்தை அதிகமாய் வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, உமோடு நேரங்களை செலவிட எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல கிருபைகளை தரணும். எங்களுடைய குறைவுகள், குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் தயவாய் மன்னித்து இந்த விஷயத்துல எங்களை இன்னும் சீர்படுத்தி சபைப்படுத்தி நடத்தணும். கிரியைகள் ஆச்சரியமானவைகள், அதை உணர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தோம். விசேஷமா என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம், அந்நிய தேசத்துல இதுவரைக்கும் கிருபையாக நடத்துகிறீர். பல்வேறு நெருக்கங்கள், பல்வேறு பிரதிகூலமான சூழ்நிலைகள் உண்டு. ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய நிலைகளும் பிரதிகூலமான சூழ்நிலைகள் உண்டு. இந்த குடும்பமாக பிள்ளைகளை நடத்துகிறது எல்லா விஷயங்களும் ஒரு பல சவால்களை ஆண்டவர் கண்டிப்பாக சந்திப்பார்கள். எல்லா காரியங்களும் வேண்டிய கிருபைகளை தரணும், பலனை தரணும், அபிஷேகத்தை தரணும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற அந்த வார்த்தைகள் அவருடைய வாழ்வில மிகுந்த ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வர வெற்றியாக வாழ்க்கையை அணுக கர்த்தர் கிருபை செய்யணும். சத்துருடாமல் காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவருடைய நல்ல கரங்களை தாழ்த்தி வைத்து கொடுக்கிறோம். சத்துரு ஒருவரையும் தொடாமல் காத்துக்கொள்ளும். மீதமுள்ள ஜெப நேரங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.